ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் எலக்ட்ரானிக் டிப்போட தொடர்ச்சியா ஸ்டார்ட் ஆகி புக்கிங் எல்லாமே ஒன் பை ஒன்னா ஓபன் ஆகிட்டு இருக்கு. நாளைக்குமே 2 தர்ஷன் டிக்கெட் ஜூலை மாசத்துக்கு ஓபன் பண்றாங்க. இந்த 2 புக்கிங் பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் ஒரு சில முக்கியமான தகவலும் பார்க்கலாம். திருமலையில வருடாந்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோற்சவ விழா ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வசந்தோற்சவத்துக்கான டிக்கெட் புக் பண்ணி தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு சில ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா சேனலால வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ பெருமாளோட அருளால நம்ம சேனல் திரும்ப கிடைச்சிச்சு. ஒரு சிலர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை நம்மளோட சேனல் வந்து காட்டியிருக்காது. அதாவது யூடியூப்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வீடியோஸ் ஆகட்டும் சேனல் ஆகட்டும் உங்களுக்கு ஷோ ஆகியிருக்காது. ஸோ நம்ம அது ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் எடுத்து நம்ம சேனல் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருக்குங்க. அதனாலதான் வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ எல்லா இன்ஸ்டன்ட் அப்டேட்டும் நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் தர்ஷன் போறதுக்கு நம்ம தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றது தான் தொடர்ச்சியா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ வாங்க அந்த தகவல்கள்லாம் ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேத்து நடந்த எலக்ட்ரானிக் டிப்போட ரிசல்ட்ல செலக்ட் ஆகியிருந்தவங்க கமெண்ட்ஸ்ல ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே ஹாப்பி தர்ஷன். செலக்ட் ஆகாதவங்க ஆஃப்லைன்லயும் நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆன்லைன்லயே ஒவ்வொரு மாசமும் ஓபன் ஆகும்போது ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். ஸோ நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்ல முக்கியமான தர்ஷன் டிக்கெட் நாங்க வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, இல்ல குழந்தைய வச்சிருக்கோம் ஸோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நாளைக்கு காலையில ஓபன் ஆகக்கூடிய 10 மணிக்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல மொத்தமா 4 சேவாக்கள் இருக்கும். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. ஸோ இந்த சேவாக்கள் எல்லாமே வந்து மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு செய்யக்கூடிய சேவாக்கள். இந்த சேவா வந்து நம்ம வந்து லைவா பார்க்கலாம். அதாவது டைரக்டா போய் சேவாவையும் பார்த்துட்டு மூலவர் தர்ஷனும் பார்க்கலாம். சாதாரணமா 300 ரூபா தர்ஷனுக்கு போனோம் அப்படின்னா ஏடிசி சர்க்கிள் வழியா நம்ம 300 ரூபா கியூல ஜாயின் பண்ணி சாமி பார்ப்போம். ஆனா இது வந்து சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தான் அலோவ் பண்ணுவாங்க. மேக்சிமமே நீங்க ஒரு 1 ஹவர்ல தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். குடோன்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். ஆனா என்னன்னா இது வந்து மாசம் நம்ம இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியாது. அதுதான் இதுல இருக்க முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தடவை நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப புக் பண்றதுக்கு 180 நாள். இப்போ கல்யாணோற்சவ சேவா பார்த்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஊஞ்சல் சேவா பார்க்கணும்னா 180 நாள் வெயிட் பண்ணணும். சேம் மொபைல் நம்பர்ல வேற யாருக்கும் புக் பண்ண முடியாது. உங்களோட ஆதார் கார்டை வச்சு உங்களுக்கும் புக் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. ஒரு நபருக்கு வந்து 500 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். நார்மலா வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்னா 300 ரூபா தான். இதுல வந்து சேவாவும் உங்களுக்கு தர்ஷனும் சேர்த்து வந்துடும். 500 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். கல்யாணோற்சவத்துக்கு 1000 ரூபாய் பே பண்ணுவோம். 2 மேல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 2 ஃபீமேல் கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணோற்சவ சேவா புக் ஆகும். அதுக்கு அடுத்து ஊஞ்சல் சேவா, அதுக்கு அடுத்தது ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா புக்கிங் ஆகுறதுல இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஜூலை மாசத்துல கன்ஃபார்மா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும். ஆனா என்னோட 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுல எனக்கு நிறைய எரர் வருது. இல்ல ஒரு மாசத்துலயே எனக்கு 2 தர்ஷன் டிக்கெட் வேணும். ஏன்னா ஜூலை மாசம் 1ஆம் தேதி தர்ஷன் போகலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஜூலை மாசம் ஒரு 15ஆம் தேதி மாதிரி தர்ஷன் போகலான் இருக்கேன். 2 தர்ஷன் வந்து 300 ரூபாயில புக் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஆன்லைன் சேவா, அதாவது வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல நீங்க புக் பண்ணலாம். இதுல வந்து ஒரே ஆதார் கார்டுக்கு ரிப்பீட்டடா நம்ம புக் பண்ணாலுமே புக் ஆகும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் எத்தனை பேருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மான தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும். இப்போ 300 ரூபா அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று எரர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். சில டைம் நமக்கு கிடைக்கும், சில டைமுக்கு டிக்கெட் கிடைக்காம கூட போகும். ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னைக்கே வந்து சேவா புக் பண்ணி வச்சுக்கலாம். ஜூன் மாசத்துலயோ இல்ல வந்து நீங்க வந்து மே ஜூன்ல இருக்கக்கூடிய ஒரு சேவா வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது தர்ஷன் டிக்கெட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்றவங்களோட ஆதார் கார்டவோ இல்லைன்னா போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 1 MB சைஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா போட்டோ எடுத்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபைல் சைஸ் வந்து அதிகமா காட்டுது அப்படின்னா நீங்க குரோம்ல போயிட்டு வந்து ஃபைல் சைஸ் ரெடியூஸ் 1 MBன்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். அதுல வந்து உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதுல புக்கிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க சேவா புக் பண்ணிக்கணும், அதாவது வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல. அதுக்கு அடுத்தது தான் நீங்க தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சேவா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் முன்னாடி அவைலபிள் பொறுத்து
நீங்க ஜூன் மாசத்துல கூட பண்ணிட்டு ஜூலை மாசத்துல தர்ஷன் பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டிடிடில நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, எதுவா வேணாலும் இருக்கலாம். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, உங்களால போக முடியல அப்படின்னா கேன்சல் பண்ண முடியுமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அது கேன்சல் பண்ணாம விட்டாலும் உங்களுக்கு எதுவுமே இல்லை, பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால கன்ஃபார்மா வர்றவங்களுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணிக்கிங்க. அடுத்து இன்னொரு சிலர் கேட்பாங்க, நாங்க இப்போ தர்ஷன் டிக்கெட் ஒருத்தருக்கு புக் பண்ணோம், ஆனா அவர் வரல, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகலாமா அந்த டிக்கெட்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரோட ஆதார் கார்டு கொடுத்து புக் பண்ணிருக்கீங்களோ அவங்கள தான் நீங்க வந்து தர்ஷனுக்கு கூட்டிட்டு போக முடியும். அவங்க வரல அப்படின்னா நீங்க வந்து அங்க தர்ஷன் டிக்கெட் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட தர்ஷன் டிக்கெட்டையும் ஆதார் கார்டையும் கண்டிப்பா கொண்டு போங்க. அது ரெண்டையும் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கான லட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து டிக்கெட் மட்டும் கொண்டு போயிருந்தேன், ஆனால் ஆதார் கார்டு இல்லை அப்படின்றனால ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. அவங்க வரல, அவங்களோட டிக்கெட்கான லட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டையும் அந்த டிக்கெட் காப்பியும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டா லட்டு வந்து வாங்கிக்கலாம். இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 புக்கிங்குமே நாளைக்கு உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புக் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு திருமலையில வருடாந்திர வசந்தோற்சவ விழா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 21, 22, 23 3 நாட்கள்ல வந்து வசந்த மண்டபத்துல இந்த வசந்தோற்சவ விழா வந்து நடக்கும். இந்த வசந்தோற்சவ விழாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஆன்லைன்ல வந்து அந்த வசந்தோற்சவத்துக்கான சேவா டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வசந்த மண்டபத்துல நம்மள அலோவ் பண்ணி நம்ம அங்க இருந்து அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாமி தரிசனம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 22ஆம் தேதி நாளைக்கு வந்து தங்க ரதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ on April 22 there will be the procession of gold chariot in the morning டைம்ல தங்கத்தேர் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு தான். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. நேற்று திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,051 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 12 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் தான் ஆகுது. இந்த வாரம் க்ரௌட் அப்படின்றது உங்களுக்கு ஆவரேஜா இருக்கு, 31 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து ஒரு 5 மணி நேரமும் 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டெய்லியும் தர்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இந்த மாதிரி தான் டைம் வந்து இருக்கும். ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசமோ பூதேவி காம்ப்ளெக்ஸோ நீங்க போனீங்கன்னா பெஸ்ட். ஸோ இந்த 3 இடத்துலையும் எந்த இடம் பரவாயில்ல அப்படின்னா விஷ்ணு நிவாசம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது பூதேவி காம்ப்ளெக்ஸ். காலையில 6 மணிக்கு மேலதான் ஸ்ரீவாரி மெட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க கவுண்டர்ல உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ ஆகும். இதுக்கப்புறம் 3 கவுண்டர்ஸ்லயுமே உங்களுக்கு காலையில ஒரு 2 மணில இருந்து டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சேம் டே ஸ்லாட் இருக்கும், அடுத்த நாளோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து போகக்கூடிய இதுல டைம் நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாமன்னா வாங்கிக்கலாம். இல்ல நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் தான் வேணும் அப்படின்னா நீங்க அதுல அங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து வச்சிருப்பாங்க என்னென்ன ஸ்லாட் போகுதுன்ட்டு. சப்போஸ் ஸ்டார்டிங் டைம்ல வந்து ஏர்லி மார்னிங் ஸ்லாட் போகல அப்படின்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு ஒரிஜினலோ ஜெராக்ஸோ இருந்தாலே போதுமானது. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய புக்கிங் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு புக்கிங்ல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து புக்கிங் பத்தி ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அதனால அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.